நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெசிஸ்டரை வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டுக்கு என்ன ரெசிஸ்டர் வேல்யூ ஒன்றும் அப்படிங்கிறத அந்த ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை மட்டும் வச்சு நம்மளால் இந்த ரெசிஸ்டரை வந்துட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வேல்யூ இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷனுமே நமக்கு தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வேல்யூ, ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டைப்பு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெசிஸ்டரோட டாலரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஃபைனலாக வந்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டர். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் பர் டிகிரி செல்சியஸ். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த 5மே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு ரெசிஸ்டரை போயிட்டு வெளியில் ஒன்று லோக்கல் மார்க்கெட்லேயோ இல்லை நீங்கள் த்ரூ ஆன்லைன் மூலியமாகவோ ரெசிஸ்டரை வந்துட்டு பை பண்ணணும். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த எல்இடி டிரைவரோட எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட்டு போடுறேன். ஆல்ரெடி நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 85ன்னு வந்துருச்சு. ஆனால் நம்ம டேரெக்டாக போய் 85 ஓம் அப்படின்னு கடையில் கேட்டோம் அப்படின்னா கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நம்ம போடுற கேல்குலேஷனுக்கு ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ வருது அப்படின்னா அந்த எக்ஸாக்டான ரெசிஸ்டர் வேல்யூ வந்துட்டு கம்பெனிஸ் வந்து மேக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த காம்போனன்ட் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் பேட்டரிஸ் எடுத்துக்கிட்டாலும், ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டாலும், இல்லை கெப்பாசிட்டர், இண்டக்டர், நீங்கள் என்ன காம்போனன்ட் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு கிடைக்கிற எக்ஸாக்ட் வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூக்குமே மேனுஃபேக்சரர் வந்துட்டு அந்த காம்போனண்ட்டை மேக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ ரெசிஸ்டர் அப்படின்னா சில வேல்யூஸை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சர்க்கியூட்டுக்கும் என்னென்ன மாதிரியான ரெசிஸ்டரோட வேல்யூ வருதுன்னு அனலைசிஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா வேல்யூஸையுமே ஸ்டாண்டர்டான ரெசிஸ்டர் வேல்யூவாக மேக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் வேல்யூக்குள்ள நம்ம கால்குலேட் பண்ண ரெசிஸ்டர் வேல்யூ தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ ரெசிஸ்டர் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவில் இருக்கிற எந்த வேல்யூ வந்து 85 ஓம்க்கு க்ளோஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கால்குலேட் பண்ணது 85 ஓம், ஸ்டாண்டர்ட் வேல்யூ 86 ஓமாக கூட இருக்கலாம். இல்லை இப்போ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா 84 ஓமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ 85 ஓமே இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், நம்ம போய்க்கலாம். நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எது ரொம்ப க்ளோசஸ்டான வேல்யூவாக இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போது ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு எப்படி ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து பேக்கேஜ் டைப். இப்போ இந்த பேக்கேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த காம்பவுண்டை வாங்குறீங்கன்னா அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு வந்து த்ரூ ஹோல் காம்போனன்ட் வேணுமா, அப்படி இல்லைன்னா எஸ்எம்டி காம்பவுண்ட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ த்ரூ ஹோல் காம்போனன்ட்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். 2 லீடு வச்சுருக்கும். தென் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும். எஸ்எம்டி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியான காம்போனண்ட்டை வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு மேனுவல் சால்ட்ரிங் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு மிஷின் சால்ட்ரிங் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த லீடு இருக்கிற காம்போனண்ட்டை வந்துட்டு நம்ம மேனுவலாகவே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன் நீங்கள் த்ரூ ஹோலா இல்லை எஸ்எம்டி காம்போனண்ட்டா அப்படின்னு நீங்கள் சூஸ். இப்போ நம்ம ஒரு ஹாபி ப்ராஜெக்ட் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ ஹோல் காம்போனன்ட் போகிறது பெஸ்ட்டு. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு த்ரூ ஹோல் காம்போனன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரின்னு போடுறப்ப உங்களுக்கு வந்துட்டு பிசிபியோட சைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யூஸ்ப்பாங்க. அப்படின்றப்ப நீங்கள் இந்த காம்போனண்ட்டையும் இந்த காம்போனண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ரெசிஸ்டரை விட இந்த ரெசிஸ்டர் ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த காம்போனண்ட், அதாவது எஸ்எம்டி ரெசிஸ்டர் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பிசிபி. இந்த பிசிபியில் வந்துட்டு த்ரூ ஹோல் ரெசிஸ்டரும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்எம்டி ரெசிஸ்டரும் வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த த்ரூ ஹோல் காம்போனண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஆக்குப்பை பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜர் ஏரியா. இதுவே நீங்கள் சர்ஃபேஸ் மவுண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கனால இது ஆக்குப்பை பண்ணியிருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் த்ரூ ஹோல் காம்போனண்ட்க்கு பதிலாக ஒரு 4 எஸ்எம்டி காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காம்பேக்டான பிசிபி வந்துட்டு டிசைன் பண்ணுறீங்கன்னா எஸ்எம்டி வந்து பெஸ்ட். எனக்கு வந்துட்டு காம்பேக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேனுவல் சால்ட்ரிங் தான் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் த்ரூ ஹோல் வந்து போகிறது பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பவர் ரேட்டிங் பார்த்துடலாம். ஸோ பவர் ரேட்டிங் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஆக்சுவல் ரெசிஸ்டரோட பவர் டிசிபேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா சேம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், P = I²R. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா.
ஐயோட வேல்யூ என்னன்னா லோட் கரண்ட், அதாவது எல்இடியில் போகிற கரண்ட்டோட வேல்யூ 20 மில்லி ஆம்ஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, அதை நான் ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணி 0.2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஸ்கொயர் இன்டூ ஆரோட வேல்யூ 85. இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா பவர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 34 மில்லி வாட் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை டைரெக்டாக நம்ம பவர் ரேட்டிங்கோட வேல்யூவாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச வேல்யூவை விட டபுள் த வேல்யூ ஆர் ட்ரிபிள் த டைம் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு 30 மில்லி வோல்ட் பவரை வந்துட்டு டிசிபேட், அதாவது ஹீட்டை டிசிபேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கரெக்டா அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ மட்டும் நீங்க போடுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரேர் கேஸ்ல. அந்த டைம்ல இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டரா ஹீட் ஆகும், இதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். அதனால எப்பவுமே ஒரு சேஃபர் மார்ஜின் வந்துட்டு ஆட் பண்ணும். தம் ரூல் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா மினிமம் வந்துட்டு ட்வைஸ் த டைம் ஆஃப் த ஆக்சுவல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டான பவர் ரேட்டிங் இருக்கும், அது வந்து குவார்ட்டர் வாட் அப்படி சொல்லுவாங்க, குவார்ட்டர் வாட் இல்லைனா ஆஃப் வாட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, மினிமம் எப்படி எடுத்துக்கணும்னா ட்வைஸ் த டைம் ஆஃப் ஆக்சுவல் பவர் டிசிபேஷன் எடுத்தோம்னா இங்கே நியர்லி 68 மில்லி வாட் வருது இல்லைங்களா. ஆனால் நீங்கள் பவர் ரேட்டிங் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா சேம் ரெசிஸ்டர் வேல்யூ வந்து எப்படி வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி கிடைக்காதோ இந்த பவர் ரேட்டிங்கும் நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக கிடைக்காது. ஸோ க்ளோஸ் டு த ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு 1/8 வாட் இருக்குது, அதை விட்டால் குவார்ட்டர் வாட் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/8 வாட் நீங்கள் எடுத்தால் கூட ஆக்சுவல் வேல்யூலேருந்து 4 டைம்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இதுவே நமக்கு வந்து போதுமானது தான். இப்போ நீங்கள் குவார்ட்டர் வாட்லாம் எடுத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்னும் சேஃபர் ஆப்ரேஷன்ற மாதிரி. இதுவே 4 டைம்ஸ் வருது, இதுலேருந்து இது டபுள்னு பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 8 டைம்ஸ் வர மாதிரி. இவ்வளோ தேவை கிடையாது, 1/8 நமக்கு போதுமானது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டாலரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டாலரன்ஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ரெசிஸ்டரோட வேல்யூவோட அக்யூரஸியை மீன் பண்ணுது. அதாவது நம்ம வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கோம், 85 ஓம்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ டாலரன்ஸ் வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் பண்ணுவாங்க. +or-1%, +or-5%, +or-10%, இந்த மாதிரி 20% இந்த மாதிரி வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷனில். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். என்னோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு 85 ஓம், டாலரன்ஸ் வந்துட்டு +or-5% அப்படின்னு எடுத்தேன்னா எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 85 ஓம்ஸு +or-5%, இந்த 5% நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5% ஆஃப் ரெசிஸ்டர் வேல்யூ போட்டோம் அப்படின்னா எப்படி வருதுன்னா 85 +or-5 ஓம்ஸ் வருது இல்லைங்களா. +or-5 ஓம்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு -5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 80 ஓம் கிடைக்கும், ப்ளஸ் போட்டிங்கன்னா 90 ஓம் கிடைக்கும். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் 5% எடுத்தீங்கன்னா உங்களோட ரெசிஸ்டர் வேல்யூலேருந்து +or- உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ. இங்கேருந்து நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாலரன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மியாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை வந்துட்டு க்ளோஸ் டு அவர் கேல்குலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நம்ம இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு, தென் எக்ஸஸ் ஆன வோல்டேஜை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு. இங்கே வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த கரண்ட் ஃப்ளோ அண்ட் வோல்டேஜ் ட்ராப். அதை வந்துட்டு எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வோல்டேஜ் டிவைடர் அண்ட் அனலாக் ஃபில்டர் சர்க்யூட் இந்த மாதிரி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறப்ப டாலரன்ஸ் வந்து ரொம்ப டைட்டராக இருக்கும். அதாவது +or-1% போகிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. அப்போ இங்கே 1% நீங்கள் போட்டிங்கன்னா +or-1 ஓம், அதாவது நீங்கள் மைனஸில் போகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 84 ஓம் டு ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 ஓம் கிடைக்கும். இது வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும், கரண்ட் அண்ட் வோல்டேஜை வந்து மெயின்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமன் வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆடிங் டு தட் ஹை ப்ரிசிஷனாக உங்களுக்கு வேல்யூ கிடைக்கணும் வித் 85 ஓம்ஸ் அப்படின்னா நீங்கள் +or-0.1% இந்த மாதிரி டாலரன்ஸ் வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டரோட வேல்யூ 85 ஓம்ஸ்க்கு இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ இது வந்துட்டு பார்ட் நம்பரோட கோடு, இது நமக்கு தேவையில்லை. இந்த டாலரன்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி முன்னாடியே அதிகமான டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக சூஸ் பண்ணிங்கன்னா க்ளோசர் டு யுவர் கேல்குலேட்டட் வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து எவ்வளோ டாலரன்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இங்கே ஃபைனலாக வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில், அதாவது ஒரு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு ஒன்று மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ ரூம் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். அந்த ரூம் டெம்பரேச்சரில் நம்மளோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு 85 ஓம்ஸாக இருக்கும். இதுவே ரூம் டெம்பரேச்சரில் வந்து நான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் / டிகிரி செல்சியஸ். இப்போ இதோட ஃபார்முலாவை பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் அட் டெம்பரேச்சர், அதனால இதை வந்து ஆர்டின்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு R0. R0ங்கிறது நாமினல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ரெசிஸ்டரோட வேல்யூ 25 டிகிரி செல்சியஸ். இதுதான் நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்றோம். தென் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதாவது நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் ஆகுறதுனால இதை வந்து டெல்டா டி அப்படி சொல்றோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு பார்க்கலாம். நாமினல் ரெசிஸ்டன்ஸ் R0 வந்துட்டு நம்ம இந்த எல்இடி கரண்ட் லிமிட் சர்க்யூட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சா அதே 85 ஓம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். தென் வந்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா வந்துட்டு நான் 100 பார்ட்ஸ் பர் மில்லியன் பெர் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறேன். இங்க பார்ட்ஸ் பர் மில்லியனை நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா 10⁻⁻⁶ டினோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெம்பரேச்சர் ரைஸ், அதாவது 50 டிகிரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 25 டிகிரி செல்சியஸ்ல ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 85 அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது 50 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ சேம் இந்த ஃபார்முலால எல்லா வேல்யூஸுமே நான் வந்துட்டு அப்ளை பண்றேன். 85 × 1 × ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்துட்டு டிசி, அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்டூ டெல்டா டி, டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 50 டிகிரி செல்சியஸ். ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 85.425 ஓம் அப்படின்னு கிடைக்குது. அதாவது நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு 85 ஓம். 50 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 0.425 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா 0.5% தான். இது வந்துட்டு கரண்ட் ஃப்ளோவையோ இல்லை வோல்டேஜ் ட்ராப்பையோ ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது. இது வந்துட்டு நெக்லிஜிபிள் தான். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கிறப்போ பேஸ்ட் ஆன் இந்த டேபிளை வச்சு நம்ம இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட டைப் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபிலிம்னா என்ன மாதிரியான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சூஸ் பண்ணும். இப்படி சூஸ் பண்ணுறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 100 பார்ட்ஸ் பர் மில்லியன் நடத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நல்லாவே இருக்கு. நம்ம இங்கே பார்த்த மாதிரியே 0.4 தான். இப்போ நான் கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்கு. இது அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும். அதாவது ரெசிஸ்டரோட வேல்யூ இங்கே ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பிலோ டு 2 இருக்கு பார்த்தீங்களா. இப்போ 5 to 20 அப்படின்னா இங்கே ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. இங்க இதை விட இது ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க 10 to 100, இங்க வந்து 5 to 20 பார்ட்ஸ் பர் மில்லியன் அந்த டிஃபரன்ஸ்ன்றனால இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெசிஸ்டரோட வேல்யூ ரொம்ப அதிகமா சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ற டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளோ கம்மியா இருக்கணுமோ அவ்வளோ கம்மியா இருந்தா நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரீவைண்ட் பண்றேன் ஒன் மோர் டைம். இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டர் வந்துட்டு நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் அதோட வேல்யூ 85 ஓம்ஸ் அப்படின்னா 85 ஓம்லேயே இருக்கும். ஆனால் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட வேல்யூவில் ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப தான் இட் வில் நாட் அஃபெக்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்துட்டு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையுமே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ரெசிஸ்டர் வேல்யூ, பேக்கேஜ் டைப், பவர் ரேட்டிங், டாலரன்ஸ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ரெசிஸ்டர் போய் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் போய் பை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இந்த 3 விஷயம் கேட்பாங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன, பேக்கேஜ் டைப், த்ரூ ஹோலா இல்லை எஸ் அப்படியான்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களே கேட்பாங்க குவார்ட்டர் வாட் வேணுமா இல்லை ஹாஃப் வாட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரேராக டாலரன்ஸ் உங்களுக்கு வேணும்
ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டாலரன்ஸ் வேணும் 1%னா நீங்கள் 1% சொல்லி வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்லாம் நான் வந்துட்டு பெருசாக சொல்லி கேட்டு வாங்கினதில்ல. பட் நீங்கள் போகிறப்ப இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டையும் கேட்டு வாங்க. இப்போ இது லோக்கல் மார்க்கெட்டில் பை பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் இந்த ரெசிஸ்டரை வந்துட்டு பை பண்ணணும். அது எப்படி பை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு அப்படின்னு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த சைட்டுக்கு போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே மேனுஃபேக்சரர் சைட்டுக்கு போகலாம். அதாவது யார் ரெசிஸ்டரை மேக் பண்ணுறாங்களோ அந்த மேனுஃபேக்சரர் சைட்டுக்கு போய் நம்ம வந்து காம்பவுண்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்டை தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரர் சைட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேனுஃபேக்சரர் வந்து இந்த ரெசிஸ்டரை வந்துட்டு மேக் பண்ணுறான்னு வைங்களேன், அவர் வந்து இந்தியாவில் இருக்க வாய்ப்பு 0%ன்னு வைங்க. அப்போனா நீங்கள் ஒரு காம்பவுண்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் நமக்கு கைக்கு வரத்துக்கே ரொம்ப மாசமாகும். ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வாங்கணும் அதனால. ஆனால் இதுவே டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்டுக்கு போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவிலேயே இருப்பாங்க. சம்டைம்ஸ் பெங்களூர், சென்னையில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து வித்தின் அ வீக் வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆயிரும். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம் இல்லையா, இப்போ நமக்கு தெரிஞ்ச சில கடைகள் இருக்குல்ல, சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு ஒரு கன்சியூமராக நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். அது ரொம்ப நமக்கு ஈஸி. ஏன்னா நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி கடைகள் இருக்கும். இல்லை ஒரு பஸ் ஏறி ஒரு 1/2 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ நம்ம போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஆனால் ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து மும்பையில் இருக்குன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வரணும். அதுக்கான செலவு நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்டுக்கு போய் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டுக்கு மௌசர் அண்ட் டிஜிகி. இது இல்லாமல் சில டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ஸும் இருக்கு. ஏரோ எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கு ஒன்று, அடுத்து வந்து எலமெண்ட் 14 ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட் வந்துட்டு இந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையுமே நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே ஃபில்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வந்துட்டு நிறைய விதமான ரெசிஸ்டர் இருக்கும். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு சுடிதார் வாங்க போறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்துட்டு நிறைய ஷர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் தான் உங்களோட சைஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் இல்லையா, அதை தான் இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஷர்ட் வாங்குறப்ப என்னென்ன சொல்லி வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக் கலரில் எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி ஒரு சைஸில் எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். எனக்கு வந்து 85 ஓம் வேணும், த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாக வேணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்ட் நம்பர் கிடைக்கும். பட் எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரராக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, ஒரு நார்மலான ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் பிளாக் ஷர்ட் எடுக்கிறீங்க, சேம் சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 400 rupees உங்களுக்கு காஸ்ட் வருதுன்னு வைங்க. அதே பிளாக் ஷர்ட்டை ஒரு ரேமன் பிராண்ட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபேமஸான பிராண்ட்லேயோ போய் எடுக்கிறீங்க, சேம் சைஸில் எடுக்கிறீங்கன்னா அதோட காஸ்ட் 2000 rupees வரும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயுமே நிறைய பார்ட் நம்பர்ஸ் வரும், ரெசிஸ்டரோட பார்ட் நம்பர்ஸ் வரும். எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். ஆனால் காஸ்ட் வந்து சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். காஸ்ட் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் ஒன்று பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பார்ட் நம்பருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த ரெசிஸ்டரோட டேட்டா ஷீட் வந்துட்டு அந்த டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணி டீரேட்டிங் கர்வை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம கால்குலேட் பண்ண அந்த பவர் ரேட்டிங்கையும் இந்த டீரேட்டிங் கர்வும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ பார்ட் நம்பர் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று, அந்த ரெசிஸ்டரோட பார்ட் நம்பர் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, யார் அதை மேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. இது வந்து மேனுஃபேக்சரர் நேம் இல்லைனா மேக் நேம் எப்படின்னா வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். டைரெக்டாக இப்போ இந்த மௌசரோ இல்லை டிஜிக்கியோ போயிட்டு எப்படி வந்துட்டு இந்த காம்பவுண்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் மௌசர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிக்கி மௌசர் ரெண்டுமே இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மௌசர் போகிறேன், நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ராடக்டில் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேசிவ் காம்போனன்ட்னு இருக்கும். நம்ம முன்னாடியே டெஃபினேஷன் படித்த மாதிரி ரெசிஸ்டர் வந்துட்டு ஒரு பேசிவ் காம்போனன்ட் இல்லைங்களா. ஸோ பேசிவ் காம்போனன்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பேசிவ் காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் இருக்கும்.
நம்ம வந்துட்டு ரெசிஸ்டர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெசிஸ்டர் வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரூ ஹோலாக, அதாவது த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் வேணுமா இல்லை எஸ்எம்டி காம்போனன்ட் வேணுமா அப்படின்னு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அந்த ரெசிஸ்டரோட மெட்டீரியல் வச்சு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எஸ்எம்டி ரெசிஸ்டர் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி மட்டும் இங்கே வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போது இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் மேனுஃபேக்சர். இப்போது நான் வந்துட்டு எஸ்எம்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர் யாரெல்லாம் மேக் பண்ணுறா அப்படின்ற இந்த மேனுஃபேக்சரோட நேம் இங்கே இருக்கும். இவ்வளோ பேர் எஸ்எம்டி ரெசிஸ்டர் வந்து மேக் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் வேல்யூ, டாலரன்ஸு, பவர் ரேட்டிங், கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃபைன் பண்ணமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம முன்னாடியே அந்த பேக்கேஜ் டைப்பை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் எஸ்எம்டின்னு. ஸோ ரிமைனிங் 4 ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வேல்யூ சூஸ் பண்ணுறேன். நம்மளுது 85 ஓம்ஸ் இல்லைங்களா. இந்த 85 ஓம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் வேல்யூவானு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 85.6 அப்படின்னு இருக்குது. எக்ஸாக்டாக 85 ஓம்ஸ்னு இல்லை. ஸோ 85.6 ஓம் கரெக்ட். ஓகே, இது வந்து அக்செப்டபிள் தான். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே சூஸ் பண்ண உடனேயுமே இங்கே ரிமைனிங் ரிசல்ட் 28 அப்படின்னு கிடச்சிருக்கா. இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக ஒன்றே சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ இங்கே வந்துட்டு 1.8 வாட்டா, இப்போ நான் போட்டேன்னா வெறும் 5 தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டாலரன்ஸு ப்ளஸ் வந்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது ரெண்டுமே நமக்கு தேவை இல்லையா. இப்போ நான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து 10 ppm அப்படின்னு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஒரே ஒரு 1% மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு என்னோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தனா டேரெக்டாக அந்த காம்போனண்ட்டோட பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். என்ன பார்ட் நம்பரு, யார் மேக், இந்த பார்ட் நம்பரை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். தென் ஹூ இஸ் த மேக் ஆஃப் திஸ் ரெசிஸ்டர், இந்த மேக் நேமையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட பார்ட் நம்பரையும் அப்புறம் மேனுஃபேக்சரோட நேமையும் இங்கே வந்து நோட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த டீரேட்டிங் கர்வை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஃப்ரம் த டேட்டா ஷீட். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி டீரேட்டிங்னா என்னன்னு பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம டேட்டா ஷீட்டில் இருக்க அந்த டேட்டாவை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அனலிசிஸ் பண்ண முடியும். டீரேட்டிங்னா என்னன்னா, டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டரால பவரை வந்துட்டு மேக்ஸிமம் பவரை ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும், பவர் வந்து ரெடியூஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு வந்து மேக்ஸிமம் பவரை ஹேண்டில் பண்ணணும் ஈவன் தோ ஹை டெம்பரேச்சர் இருந்தா கூட அப்படின்னா நமக்கு கால்குலேட் பண்ண எக்ஸாக்ட் வேல்யூல இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆல்ரெடி சேஃப்டி மார்ஜின் ஒன்று வச்சிருக்கோம்ல, அது இங்கே தான் வந்துட்டு ப்ளே ஆகும். ஆல்ரெடி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்துட்டு ஹையராக தான் நம்ம வந்துட்டு பவரை வந்து சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 டைம்ஸ், அதாவது 50% வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் சூஸ் பண்ணியிருக்கோன்றப்ப ஹையர் டெம்பரேச்சர் போனால் கூட நம்மளோட ரெசிஸ்டர் வந்துட்டு 35 மில்லி பவர் டிசிபேட் பண்ணிவிடும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரெசிஸ்டர் வந்து 0.25 வாட் வந்துட்டு யூஸ் பண்ணுதுன்னு வைங்களேன், பவரை வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படின்னா, அதாவது 70 டிகிரி செல்சியஸ்க்கு எபோவ் டெம்பரேச்சர் போகிறப்ப 0.25 வாட்டேஜ் வந்துட்டு டிசிபேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக 0.2 வாட்டேஜ் மட்டும் தான் டிசிபேட் பண்ணும். இதனால சர்க்யூட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், டெம்பரேச்சரும் அதிகமாகணும், என்னோட வேலையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்ல. அந்த மாதிரி தான் இந்த ரெசிஸ்டருக்கும் ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகும், லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாயிரும். அதனால எப்போவுமே நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா ரேட்டட் பவர் வந்துட்டு சேஃப்டி மார்ஜின் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஓவர் ஹீட்டிங் அண்ட் இம்ப்ரூவ் த ரிலையபிலிட்டி அண்ட் லைஃப் ஸ்பேன். இதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம பவர் ரேட்டிங் கேல்குலேஷன் வந்துட்டு பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரு தம் ரூல் மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது ரேட்டட் பவர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1 வாட் இருக்குன்னு வைங்களேன், நம்மளோட ஆப்ரேட்டட் பவர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் 60% இருக்கணும். அதாவது எப்படின்னா 1 வாட் ரேட்டட் பவர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.5 வாட்டேஜ், 0.5 அதாவது 2 டைம்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் வாட்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா 0.5 இருக்கும். அப்படி இருந்தாலே சேஃபாக தான். நம்ம ஆல்ரெடி அதை டேக்கன் கேர் பண்ணிட்டோம். எதுக்கு அந்த மாதிரி சேஃப்டி மார்ஜின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான்
தான் இந்த டீரேட்டிங்கிற கான்செப்ட். இப்போது டீரேட்டிங் கர்வை வச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து பவர் ரேஷியோவில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் நம்ம சூஸ் பண்ணுற ரெசிஸ்டரோட பார்ட் நம்பர் அண்ட் பேக்கேஜை பொறுத்து. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு 0603 பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுனால அது இன்பிட்வீன் இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த கர்வை தான் நம்ம எடுத்துக்கணும். டெம்பரேச்சர் வந்து -55 டிகிரி செல்சியஸில் வந்து 160 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பவர் வந்து ரேஷியோவில் இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. 0 to 20, 40, 60, 100% வரைக்கும் இருக்குது. இந்த டாட்டட் லைன் வந்துட்டு 70 டிகிரி. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அப் டு 70 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் பவரை ஹேண்டில் பண்ணும். 70 டிகிரிக்கு மேலே இந்த கர்வ் வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் டிகிரிஸ் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க 0.25 வாட் ரெசிஸ்டர் வந்து டிசிபேட் பண்ணுதுன்னு வைங்க. -55 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த 0.25 வாட்டேஜை வந்துட்டு டிசிபேட் பண்ணும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஸ்லைட்டாக ஒரு சேஞ்ச் ஆச்சுனாலே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வந்துச்சு அப்படின்னாலே 90% தான் டிசிபேட் பண்ணும். அதாவது 0.2 வாட் வரைக்கும் தான் இங்கே வந்துட்டு டிசிபேட் பண்ணும். இந்த பவர் வந்துட்டு கம்மியாக ஆகுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அப்படியே ரிவர்ஸ், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் பவர் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போனா சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா, சர்க்கியூட்டில் கரண்ட் கம்மியாக போச்சுன்னா லோடுக்கு தேவையான கரண்ட் வந்து அங்கே போகாது. லோடுக்கு தேவையான கரண்ட் அண்ட் பவர் வந்துட்டு வரல அப்படின்னா லோடோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கம்மியாக, அதாவது எல்இடி வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அதை தான் வந்துட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. 155 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கர்வ் வந்துட்டு கரெக்டாக 155 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போனா பவர் டிசிபேஷன் வந்துட்டு 0. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சரையும் பவரையும் இங்கே ரிலேட் பண்ணுறாங்க டீரேட்டிங்கில். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ரெசிஸ்டர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இந்த டீரேட்டிங் கர்வை பேஸ் பண்ணி தான் நம்ம பவர் ரேட்டிங் கேல்குலேஷன் வந்து அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டரோட பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா. பேசிக்காக வந்துட்டு ரெசிஸ்டர் வந்துட்டு லிமிட்ஸ் ஆர் ரெசிஸ்ட் த கரண்ட் ஃப்ளோ இந்த சர்க்கியூட். அப்புறம் இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ஓம்ஸ்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். தென் வந்துட்டு அப்ளிகேஷன் சர்க்கியூட் வைஸ் பார்த்தோம்னா கரண்ட் லிமிட்டிங் சர்க்கியூட், வோல்டேஜ் டிவிஷன் சர்க்கியூட் அண்ட் புஷ் புல் சர்க்கியூட் இருக்கு. நம்ம இந்த 3ல் இது 2 பார்த்துட்டோம். புஷ் புல் வந்துட்டு இட் டேக்ஸ் மோர் டைம், நம்ம நெக்ஸ்ட் செப்பரேட் வீடியோவாக நம்ம இது கிரியேட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் வந்து எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது, நம்ம 5 ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா. ரெசிஸ்டரோட வேல்யூ, பவர் ரேட்டிங், பேக்கேஜ் டைப்பு, அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டரோட டாலரன்ஸ் வேல்யூ என்ன, ஃபைனலி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த 5ஐயுமே பேஸ் பண்ணி தான் நம்ம ரெசிஸ்டர் வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீரேட்டிங். இந்த டீரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் ரெசிஸ்டரோட பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாகிறதுனால. ஸோ இந்த ரெசிஸ்டர் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரி வைஸ் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி ஒரு வேல்யூ வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் பார்த்தோம் ஓம்ஸ்ல மூலமா. இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சர்க்கியூட் சிமுலேஷன் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனலி இந்த காணொலி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்க.